குற்ற மனசாட்சி இருக்குது. என்னதான் அவன் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டாலும் மனம் கசந்த அழுதாலும், சரி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, ஆண்டவர் வந்து மனசுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரா, இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நெருக்கமா இருந்துட்டு கடல் மேல நடந்துட்டு இத்தனை அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு அவர் இவ்வளவு சொல்லியும் நம்ம புரிஞ்சுக்காம இப்படி நம்ம மறுதளிச்சிட்டோம், சரி ஆண்டவர் வந்து நம்மளோட மேல ரொம்ப கோபமா இருப்பாரு, நம்ம தகுதியே இல்லை, நம்ம அந்த 12 பேருள்ள லிஸ்ட்ல நம்ம வரவே முடியாது, இப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்லி அனுப்பும்போது ரொம்ப அழகா சொல்லி அனுப்புறாரு. நான் உயிரோடு எழுந்தேன்ற செய்திய எல்லாருக்குமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஒருத்தரை மென்ஷன் பண்றாரு. யார சொல்லுங்க, யார மென்ஷன் பண்றாரு? பேதுருவுக்கும். பேதுருவுக்கும் அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி ஸ்பெஷலா ஒரு அழைப்பு? நம்ம வந்து 10 பேர் சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்கப்பா, சிஸ்டர்ஸ் அந்த 10 பேரையும் வர சொல்லுங்கப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த சிஸ்டரையும் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க 10 பேர் வராட்டி கூட பரவாயில்ல, பட் அந்த சிஸ்டர் கண்டிப்பா, அந்த சிஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு, அந்த பிரதருக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு. இப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு இன்ஃபீரியர் இருக்குது, அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம திரும்பி தொடர்ந்து அவனை என்ன பண்ண வேண்டாம், நம்ம அவனை கஷ்டப்படுத்த கூடாது, அவனை ரொம்ப அழகா கரெக்ட் பண்ணிட்டு வரணும்னு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அது முடிச்சதற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ள கர்த்தர் வரார். இப்போ பேதுரு வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை சந்திக்கும் போது அவர் இல்ல, அவன் அதுலயும் மிஸ் ஆயிட்டார். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் அந்த ரூம்ல வரும்போது எல்லாருக்கும் சமாதானம் அப்படின்னும் போது பேதுரு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ இவைகள் எல்லாவற்றிலையும் என்னை நேசிக்கிறாயா? அப்போ நீங்க பேதுருவுக்கு உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் ரொம்ப ஒரு பேம்பர் பண்ணி சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப செய்கிறது யாருக்கு அப்படின்னா, அந்த 11 பேர்ல பேதுருவுக்கு மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, பேதுருவை கர்த்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ எல்லாரும் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய கிருபையில இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அட்டன் பண்ற, சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க, இன்னும் ஆன்லைன்ல இந்த இதில் அட்டன் பண்ற எல்லாருமே வந்து இந்த ஒரு அபிஷேகத்திற்காக நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். உடனே நீங்க ஜெபிக்கலாம், நான் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா?